சரியாக கூறினாய். அவர்கள் விரும்பியதை செய்தார்கள். இனி இந்த கங்கையும் தன் விருப்பப்படி செய்வாள். இந்த கங்கை சிவசக்தியின் மீது வன்மம் கொள்வாள். சிவசக்தியின் மீது வன்மம் கொள்வாள். என்ன கூறுகிறீர்கள்? ஆம், வன்மம் கொள்வாள். சிவனும் சக்தியும் இணைந்து இந்த கங்கைக்கு இதுநாள் வரை தந்த வேதனையை அவர்களும் இனி அனுபவிப்பார்கள். எந்த கைலாயத்திலிருந்து என்னை வெளியேற்றினார்களோ, எங்கு என்னை அவமதித்தார்களோ, அந்த கைலாயத்தை எனது வேகத்தை கொண்டு நான் சின்ன பின்னமாக்குவேன். உயரமான அந்த பர்வதத்தை நான் தரைமட்டமாக்குவேன். அந்த பர்வதத்தை நான் தரைமட்டமாக்குவேன். பார்வதி, உன்னால் இயன்றால் உன் இல்லறத்தை காப்பாற்றிக்கொள். ஏனென்றால் உன் இல்லத்தை அழிக்க இந்த கங்கை வந்து கொண்டிருக்கிறாள். இந்த கங்கை வந்து கொண்டிருக்கிறாள். எதற்காக காத்துக் கொண்டிருந்தேனோ அதுதான் நடக்கிறது. இனி கங்கையின் வேகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கங்கையின் வேகம் சிவசக்தியின் உறவையும் மூழ்கடித்துவிடும். கங்கையின் வேகம் சிவசக்தியின் உறவையும் மூழ்கடித்துவிடும். பார்வதி, உன்னால் இயன்றால் உன் கௌரவத்தை காப்பாற்றிக்கொள். உன் உறவை காப்பாற்றிக்கொள். உன் உறவை காப்பாற்றிக்கொள். தாயே, தாயே, தேவி கங்கை, தேவி கங்கை காட்டாற்று வெள்ளமாக மாறி இங்கு வருகிறார்கள். அவர்கள் பாதையில் எது வந்தாலும் அதை அவர்கள் சின்ன பின்னமாக்குகிறார்கள். தாயே, என்ன இனி என்ன நடக்கும்? ஏதேனும் செய்யுங்கள். கைலாயத்தையும் எங்களையும் காப்பாற்றுங்கள் தாயே. போதும், நிறுத்து தேவி கங்கையே. அங்கேயே நில்லுங்கள். நம்மவர்களுக்கு தான் கட்டளையிட இயலும். உறவை அறுத்து வெளியேற்றியவர்களுக்கு அல்ல. நான் எனது சக்திகளை பிரயோகிக்கிறேன்.
நீ உனது சக்திகளை பிரயோகித்துக் கொள். நீ இயற்கையின் தேவி அல்லவா? வார்த்தைகளால் அல்ல, சக்தியால் என்னை தடுத்து நிறுத்து. சக்தியால் என்னை தடுத்து நிறுத்து. ஒருவருக்கு அழிவு நெருங்கும் பொழுது அகங்காரம் விவேகத்தை மழுங்கடித்து அவர் அழிவிற்கு வித்திடுகிறது. அவர் அழிவிற்கு வித்திடுகிறது. அவர் அழிவிற்கு வித்திடுகிறது. மரியாதையாக கூறுவதை கேளுங்கள். இறுதியாக தங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒப்புக்கொள்ளுங்கள் தேவி கங்கையே. இல்லையேல் இந்த ஆதிசக்தி கங்கையின் வேகத்தை குறைப்பதற்கு கங்கையே அழிக்க வேண்டியிருக்கும். கங்கையே அழிக்க வேண்டியிருக்கும். என்ன பார்வதி, தந்தை அளித்த வரத்தை நீ முற்றிலும் மறந்து விட்டாயா? சகோதரிகளான நாம் இருவராலும் ஒருவரை ஒருவர் வதம் செய்து கொள்ள இயலாது. என் வேகத்தில் இருந்து தப்பிக்க நீ கைலாயத்தை துறந்து வேறிடம் செல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த கைலாயத்தில் இருந்து என்னை வெளியேற்றி அவமதித்தாயோ அந்த கைலாயத்தை நான் துவம்சம் செய்து விடுவேன். நான் துவம்சம் செய்து விடுவேன். நாராயணா, எந்த வேகத்தை ஆதிசக்தியால் தடுக்க இயலவில்லையோ அதை யாரால் தடுக்க இயலும்? இது தொடர்ந்தால் தேவி கங்கையின் குரோதம், அவர்களது வன்மம் பிரபஞ்சத்தில் பிரளயத்தை கொண்டு வந்துவிடும். அதோடு கைலாயத்தின் நிலை என்ன பிரபு? பிரபு பிரபு என் வினாவிற்கு விடை அளியுங்கள். இவ்வினாவிற்கு இந்த பிரளயத்திற்கு என்னால் பதிலளிக்க இயலாது தேவரிஷி. கைலாயம் மகாதேவருடையது. அதற்கான விதிமுறையையும் மகாதேவர் மட்டும்தான் தீர்மானிப்பார். மகாதேவா, எவ்வாறு தாங்கள் எனது வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கினீர்களோ அதை போலவே இந்த கங்கையின் வேகம் தங்கள் கைலாயத்தை சின்ன பின்னமாக்கும். கூறுங்கள் மகாதேவா, இனி என்ன செய்வீர்கள்? கண் திறந்து பாருங்கள் மகாதேவா. தங்கள் கைலாயம் பேராபத்தில் உள்ளது. சூழ்நிலையை உணர்ந்து கண் திறந்து பாருங்கள் தந்தையே. கண்களை திறந்து பாருங்கள் மகாதேவா. மகாதேவா, தங்களது சக்தி, தங்களது மனைவி தங்களை அழைக்கிறேன். கண் திறந்து பாருங்கள் மகாதேவா. எங்களுக்கு தங்கள் உதவி தேவை. கைலாயத்திற்கு உதவி தேவை.
சகோதரி கங்கையின் வேகம் பேரழிவை கொண்டு வருகிறது மகாதேவா. இந்த பேரழிவை தடுத்து நிறுத்துங்கள். தங்களால் தான் அதை செய்ய இயலும். எங்களுக்கு உதவுங்கள் மகாதேவா. தாங்கள் தங்களின் தீர்வை மேற்கொண்டீர்கள் அல்லவா? அந்த தீர்வுக்கான விளைவுதான் இது. தங்களைப் போல் தேவி கங்காவும் அவரது தீர்வை மேற்கொண்டார்கள். அது பேரழிவிற்கான விளைவு. இவ்வாறிருக்க நான் என்ன செய்வது? இக்கைலாயத்தின் நாயகி தாங்கள்தானே. தாங்களே கைலாயத்தினை காத்திட வேண்டும். தாங்கள் என் கணவர். இவர்கள் அனைவரின் தந்தை தாங்கள். இந்த பேராபத்திலிருந்து தாங்கள் காப்பாற்றாவிடில் வேறு யார் காப்பாற்றுவார்? அதுவும் கைலாயம் தங்களுக்கு மிகவும் விருப்பமான இடம். இதையும் காப்பாற்ற மாட்டீர்களா? நான் எதன் மீது மோகம் கொண்டிருக்கிறேன் பார்வதி? ஒருவேளை கைலாயம் சீர்குலைந்தாலும் நான் வேறொரு ஸ்தலத்தை மேற்கொண்டிடுவேன். வேறொரு ஸ்தலத்தை மேற்கொண்டிடுவேன். வேறொரு ஸ்தலத்தை மேற்கொண்டிடுவேன். யாவரும் கவலை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இங்கிருக்கும் எவரையும் கங்கை நதியில் மூழ்க அனுமதிக்க மாட்டேன். மேலும் தேவி பார்வதி தங்களை எவ்வாறு தடுக்கவில்லையோ அவ்வாறே நான் தேவி கங்காவையும் தடுக்க மாட்டேன்.